ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். அந்த நிகழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய மனக்கண் முன் அந்த நிகழ்ச்சி, அந்த காட்சி விரிகிறது. அதில் நாமும் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அதை மனக்கண்ணால் பார்ப்பதனால் அந்த இடத்தில் இருக்கிறோம். அப்பொழுது நாம் நிஜமாகவே பகவானுடைய அந்த சன்னிதானத்தில், அந்த விசேஷமான சக்தி வாய்ந்த சன்னிதானத்தில் இருக்கிறோம். அவருடைய அருள் நமக்கும் கிட்டுகிறது. பகவானும் நமக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளார். அவரை பற்றி எந்த ஒரு நிகழ்ச்சியை நினைத்தாலும், எந்த ஒரு லீலையை நினைத்தாலும், ஏன் அவருடைய கொட்டாங்குச்சியை நினைத்தாலும் கூட நமக்கு அதிலிருந்து பெரும் ஆசீர்வாதங்கள் கிட்டும் என்று. பகவான் புன்னை மரத்தில் இருக்கும் நாட்களிலிருந்தே நீதித்துறையிலிருந்தும் காவல்துறையிலிருந்தும் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அவரை கண்டு அவரிடம் ஆசி பெற வருவார்கள். அந்த பெரிய அதிகாரிகள் ஒரு ஒழுங்கு நெறி கூடிய ஒரு they had lived, they had principles, நல்ல ஒரு கொள்கைகளோடு வாழ்பவர்கள், மனசாட்சியோடு கடவுளுக்கு பயந்து அவரவர்கள் வேலையை மிகவும் நேர்த்தியாக செய்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து கொண்டிருந்தார்கள் பகவானிடம். அந்த மாதிரி வந்தவர்களில் ஒருவர் ஜஸ்டிஸ் அருணாச்சலம். அவர் பகவானுடைய ஆன்மீக வாரிசாகவே ஆகிவிட்டார். பகவான் அவருக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார். மற்ற நீதிபதிகளும் வந்து கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் ஜஸ்டிஸ் பக்தவத்சலம் என்பவர். அவருக்கு அவருடைய நண்பர், அவர் குருவாக கருதக்கூடிய ஒரு நண்பர் பகவானுடைய ஃபோட்டோ ஒன்றை கொடுத்திருந்தார். அதை வாங்கி தன் பூஜை அறையில் வைத்திருந்தார். ஆனாலும் அவரால் ஒரு 15 வருடங்களுக்கு திருவண்ணாமலை வந்து பகவானை தரிசிக்க முடியாமலேயே போயிற்று. பிறகு அவர் பகவானை தரிசித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவோடு கிளம்பிவிட்டார். அவர் கூட இன்னும் 3 பேர் வந்தார்கள். அதில் ஒருவருக்கு இந்த ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது கை கால்கள் எல்லாம் முடங்கும் அந்த ஒரு வியாதி இருந்தது. அவருடைய கை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. பகவானை தரிசித்தால் அவருக்கு அதிலிருந்து ஏதேனும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என்று அவர் வந்திருந்தார். இன்னும் 2 வந்திருந்தனர். அவர்கள் பகவான் யோகிராம் சுரத்குமார் யோகிதானா இல்லை போலியா என்று பார்ப்பதற்கு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தன. அவர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் பகவானிடம் எந்த நம்பிக்கையும் இல்லை. அதனால் ஒரு கியூரியாசிட்டிக்காக இவர் யார் என்று பார்ப்போமே என்ற ஒரு ஆட்டிடியூடில் அவர்கள் வந்திருந்தார்கள். இது ஒரு மாதிரியான காம்பினேஷன். ஆனால் ஜஸ்டிஸ் பக்தவத்சலம் பக்தியோடு வந்திருந்தார் பகவானை காண்பதற்கு. அப்பொழுது அந்த சன்னதி தெரு வீட்டில் அந்த சின்ன வராண்டாவில் ஒரு பிரபல எழுத்தாளர் குடும்பம் அங்கே உட்கார்ந்து மிக அழகாக, மிக இனிமையாக பாடிக்கொண்டிருந்தார்கள். பகவானுக்கு மிகவும் விருப்பம் வாய்ந்த பாடல்கள். அவ்வளவு அழகாக பாடிக்கொண்டிருந்தார்கள். பகவான் ஜஸ்டிஸை பார்த்தவுடன் அவரை உள்ளே அழைத்து போய்விட்டார். மிச்ச 3 பேரும் அங்கே வெளியே தங்கிவிட்டார்கள் அந்த வராண்டாவில். இவரை உள்ளே அழைத்து போன பகவான் அவரை தன் முன்னாடி உட்கார வைத்து தன் கைகளை தூக்கி அவரை ஊடுருவி பார்த்த வண்ணம் தன் கைகளை தூக்கி ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். பிறகு கேட்டார், நீங்கள் எப்படி இந்த பிச்சைக்காரனிடம் வந்தீர்கள் என்று. உடனே அவர் சொன்னார், சுவாமி, உங்களுடைய ஃபோட்டோ என்னுடைய பூஜை அறையில் இருக்கிறது. நான் உங்கள் நாமம் சொல்லி உங்களை வழிபட்டால் கூட உங்களை வந்து பார்க்க முடியாமல் போய்விட்டது. இப்பொழுதுதான் அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைத்திருக்கிறது தங்களை வந்து பார்ப்பதற்கு என்று சொன்னார். பகவான் அவரை மிகவும்
அழகாக ஆசீர்வதித்தார். பிறகு அவரை விடுவதற்கு முன்பு சொன்னார், ஜஸ்டிஸ், உங்களுக்கு இந்த பிச்சைக்காரனிடமிருந்து என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி, எனக்கு எதுவுமே வேண்டாம், தங்களின் தரிசனத்திற்காக மட்டும்தான் நான் வந்தேன், தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அன்புடன் நான் வந்தேன், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறினார். உடனே பகவான் பெரிய சிரிப்பு சிரித்தார். அவருடைய சிரிப்பு என்னவென்று நிறைய பேருக்கு தெரியும். எப்படி இருக்கும் என்று இந்த உலகமே அவரோடு சேர்ந்து சிரிக்கும். ஒரு பியோர் லாஃப்டர் என்று சொல்வார்கள், ஒரு தூய்மையான சிரிப்பு அது. அந்த சிரிப்பு எதையும் சார்ந்து இருக்காது. அது உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய தெய்வீக சிரிப்பு. அந்த சிரிப்பை மிகவும் அனுபவித்தார் ஜஸ்டிஸ். அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார் அதை பற்றி. மிகவும் ஆனந்தமாய் அதை அனுபவித்தார். அதன் பிறகு பகவான் சொன்னார், இது என்ன அதிசயம், இங்கு வருபவர்கள் எல்லோரும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று தான் கேட்பார்கள், நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்பவரை இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு சொன்னார், இந்த பிச்சைக்காரன் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பான், உங்களை எப்பொழுதும் பாதுகாப்பு தருவான் என்றார். உங்களை பாதுகாப்பு, எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன் என்று கூறினார் என்று ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்தார். ஜஸ்டிஸ் பக்தவத்சலம் சொல்கிறார், அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பகவானுடைய இருப்பு ஒரு உணர்வாக இருந்து கொண்டே இருந்தது என்று. அவரால் பகவானுடைய இருப்பை உணர முடிந்தது என்று எழுதியுள்ளார். அவர்கள் வெளியே வந்தவுடன் அவருடன் வந்த அந்த நண்பர் கையில் ஆர்த்தரைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டவர் சுவாமியுடைய பாதங்களில் விழுந்து எழுந்தார். அப்பொழுது பகவான் ஒரு தட்டு தட்டினாராம் அவரை. பகவானுடைய கை அவர் மேல் பட்டவுடன் அவர் உள்ளே ஒரு மின்சாரம் போல் ஏதோ ஒன்று தாக்கியது. அதன் பிறகு அந்த வலி மாயமாய் மறைந்தது. அன்றிலிருந்து அவர் அந்த வலியிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டார் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் கூட வந்த மற்ற இருவரும், இவரை சந்தேகமாக பார்த்த இருவரும் பகவான் கிட்டகவே தன் அருகிலே வரவே விடவில்லை. கையை ஒரு மாதிரி அசைத்து அசைத்து அவர்கள் அருகில் வர வேண்டாம் என்று காண்பித்து அவர்களை தூரவே நிறுத்தி கொண்டார். பிறகு வாசல் வரை வந்து ஜஸ்டிஸ் பக்தவத்சலத்தை வழியனுப்பினார். அவர்கள் திரும்பி சென்னைக்கு போகும் வழியில் மதுராந்தகத்தில் உள்ள ஏரி காத்த ராமர் கோவில் இருக்கிறது. மிக அழகான ராம விக்கிரகம், உயிரோட்டத்தோடு அங்கு ராமன் இருப்பதை பார்க்கலாம். அங்கே சென்று வழிபட்டார். அப்பொழுது அங்கிருந்த குருக்கள் சொன்னார், நேற்றைக்கு ஜஸ்டிஸ் அவர்கள் நான் இப்பொழுது திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமாரிடமிருந்து வருகிறேன் என்று சொன்னவுடன் அங்கிருந்த அந்த பூஜாரி குருக்கள் சொன்னாராம், அவர் நேற்றைக்கு இங்கே வந்து ராமனை வழிபடுவதை நான் பார்த்தேன் என்றாராம். சுவாமிகள் இங்கே வந்திருந்தாரே, நேற்றைக்கு வந்திருந்தார் மாலை பொழுதில். ஆனால் அவர் எப்பொழுது வந்தார், எப்பொழுது அவர் திரும்பினார் என்று எனக்கு தெரியாது. அவர் இங்கே நின்று கொண்டு ராமனை வழிபடுவதை நான் பார்த்தேன் என்று கூறினார். நமக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. ஆனால் ஸ்தூலமாக பகவான் திருவண்ணாமலை விட்டு எங்குமே செல்லவில்லை. அதன் பிறகு ஜஸ்டிஸ் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போய்விட்டார். அவர் திருவண்ணாமலையில் இருந்த பொழுது அவருடைய நண்பர், அவரும் ஒரு IAS அதிகாரி, அவர் அப்பொழுது காதி போர்டுக்கு இயக்குனராக இருந்தார். அவர் ஜஸ்டிஸ் பக்தவத்சலம் வீட்டுக்கு வந்திருந்தார். அங்கு அவர் திருவண்ணாமலைக்கு போயிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு மறுநாளே அவரும் திருவண்ணாமலை வந்து விட்டாராம். அத்தனை பக்தி அவருக்கு. அந்த VT துரைராஜ் IAS அவர்கள் ஜஸ்டிஸ் பக்தவத்சலிடம் சொன்னாராம், நான் ஒரு சமயம் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு தகராறு வந்து அது மிகவும் சீரியஸாக போய் என்னுடைய மனைவி என்னை விட்டு சென்று விட்டார்கள். இந்த ஒரு பிரச்சனைக்காக நான் இவரை தேடி இவரிடம் இவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன், அவ்வளவுதான். இவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவோம் என்று நான் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தேன். திருவண்ணாமலைக்கு நுழைவதற்கு முன்னாடியே அங்கு ஒரு ரயில்வே கேட் இருக்கும். அந்த ரயில்வே கேட்டு நடுவே
ஒருவர் போய்க் கொண்டிருந்ததை பார்த்தேன். அவர் சற்று வினோதமாக இருந்தார். அவரை நோக்கி அந்த சில சிறுவர்கள் கல்லை விட்டு எறிந்து கொண்டிருந்தார்கள். அது அவர் மேல் சென்று அவரை தாக்கி ஆங்காங்கே ரத்தம் வந்திருந்தது. எனக்கு மிகவும் பயங்கரமாக இருந்தது. அதை பார்த்து அந்த சிறுவர்களை எல்லாம் கண்டித்தேன். அதை நிறுத்த வைத்து பிறகு அவரிடம் சென்று, அவர் சற்று பிச்சைக்காரர் போல் தோற்றம் இருந்தது அவரை பார்க்க. உடனே அவரிடம் நான் கொஞ்சம் பணம் கொடுத்து தாங்கள் மருந்து வாங்கி இதை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், சரி கொடுங்கள் என்று வாங்கி கொண்டார். பிறகு சொன்னார், நீங்கள் உடனே சென்னைக்கு திரும்ப வேண்டும். இன்னும் 15 நாளில் உங்களுடைய மனைவி வந்து உங்களுடன் சேர்ந்து கொள்வார்கள். நீங்கள் சௌக்கியமாக இருப்பீர்கள் என்று ஆசீர்வதித்தாராம். இவருக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. யாரோ ஒரு பிச்சைக்காரர் கல்லை எடுத்து அடித்தார்கள். அதனால் நிறுத்தி அவருக்கு பணம் கொடுத்தார். அவரானால் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அதுவும் எதை கேட்க வேண்டும் என்று அவர் விரும்பி வந்திருந்தாரோ அதே ஆசீர்வாதத்தை இவர் கொடுக்கிறார். அப்பொழுது இவருக்கு தெரியாதாம் இவர்தான் அவர் பார்க்க வந்த யோகிராம் சரத்குமார் என்று. அதன் பிறகு அவர் பெரும் பக்தராகிவிட்டார். அவர் சொன்னது போலவே 15 நாளில் அவருடைய மனைவி வந்து சேர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவர்கள் இருவருமே பகவானின் பக்தர்களாக ஆகிவிட்டார்கள். அடிக்கடி அவர் வந்து செல்வார். பகவானை கல்லில் விட்டு எறிவதோ அடிப்பதோ அவருக்கு புதுது இல்லை. ஒரு முறை பகவான் தன்னுடைய விசிறி கொட்டாங்குச்சியுடன் சில செய்தித்தாள்களையும் எடுத்துக்கொண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுதெல்லாம் பகவானுக்கு இருப்பதற்கு இடம் கிடையாது. புன்னை மரத்தடியில் இருப்பார், அல்லது ரத மண்டபத்தில் இருப்பார், இல்லை பாத்திரக்கடை வாசல்களில் இருப்பார், இல்லை கோவிலில் எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டிருப்பார், இல்லை பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலே ஒரு அரச மரம் உண்டு, அதனடியில் உட்கார்ந்திருப்பார். இப்படி சில இடங்கள் அவருக்கு சில நேரங்களில் பார்க்கலாம். ஆனாலும் அவர் எங்கே இருப்பார் எந்த நிமிடம் என்று யாராலுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு முறை அவர் போய்கொண்டிருந்த பொழுது அவருக்கு பொசஷன்ஸ் என்று எதுவுமே கிடையாது. இந்த ஒரு கொட்டாங்குச்சியும் கொஞ்சம் ஓட்டையாகி இருந்த விசிறியும் சில நியூஸ் பேப்பர்ஸும் தான். திடுமென்று அவரை 4 குண்டாக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அவருடைய கையில் இருந்த பேப்பர், கொட்டாங்குச்சி, விசிறி எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடித்தார்கள். பிறகு அவரை போட்டு அடிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவரும் மாற்றி மாற்றி அவரை அடித்தார்கள். அவருக்கு ஆங்காங்கே காயம்பட்டு ரத்தம் ஒழுக ஆரம்பித்தது. ஆனால் பகவான் எதுவுமே செய்யவில்லை. பகவானுக்கு இருந்த சக்தியில் அவர் ஒரு முறை அவர்களை பார்த்திருந்தால், கோபமாக பார்த்திருந்தால் கூட அவர்கள் எரிந்து போயிருப்பார்கள், அந்த இடத்திலேயே எரிந்து போயிருப்பார்கள். அப்பேற்பட்ட பகவான், அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர். அவர்கள் அடிப்பதை பொறுத்து கொண்டு பேசாமல் இருந்தார். அவரை அந்த காட்சியை பார்ப்பதற்கு ஒரு 20 பேர் அங்கு கூடிவிட்டார்கள். அந்த 20 பேரில் யாருமே பகவானுக்கு உதவுவதற்கு முன்வரவே இல்லை. அவர்களுக்கு பயம் காரணமாக இருக்கலாம், வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் செயல் எதுவுமே இல்லை, சும்மா நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர் அடிபட்டதை கேட்டு இந்த நியூஸ் அவருடைய அட்டெண்டண்டாக இருந்த பெருமாள் அவர்களுக்கு போய் சேர்ந்தது. உடனே பெருமாளும் முருகன் என்பவருமாக சேர்ந்து இருவரும் வேகமாக ஓடி வந்தனர். அவர்கள் ஓடி வருவதை பார்த்த இந்த கூண்டாக்கள் சுவாமியை அடிப்பதை நிறுத்திவிட்டு அவர்களும் ஓடத் தொடங்கி விட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் இவர்கள் செமையாக சாத்தி விடுவார்கள் என்று. அதனால் அவர்கள் ஓடத் தொடங்கினார்கள். உடனே பெருமாள் சொன்னார், சாமி, நாங்கள் அவர் பின்னால் போய் அவர்களை ஒரு கை பார்க்கிறோம், 4 சாத்து சாத்துகிறோம், தாங்கள் இதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும், அவர்கள் மறுபடியும் உங்கள் மேல் கை வைக்க மாட்டார்கள் என்று கூறினார். ஆனால் நம்முடைய பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? பெருமாள், அதற்கு தேவையில்லை பெருமாள், அவர்கள் காரியத்தை செய்துவிட்டு போய்விட்டார்கள், நாம் அப்பாவுடைய காரியத்தை செய்வோம், நாம் அப்பாவின் வேலை செய்வோம், அவர்கள் வந்த வேலையை அவர்கள் செய்துவிட்டு போய்விட்டார்கள், நாம் அப்பாவின் வேலையை செய்வோம் என்று கூறினாராம். அது பகவானால் மட்டும்தான் கூற முடியும். அது
நாமும் அந்த நிலைக்கு உயர வேண்டும் என்பதை பகவான் குறிப்பிடுவது போல் இருக்கிறது. இதுவே நமக்கும் இந்த உயர்ந்த மனப்பான்மை பகவானுக்கு இயல்பாய் இருந்தது. நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சாதனா செய்து அந்த ஒரு பெருநிலையை அடைய வேண்டும். யார் என்ன செய்தாலும் கடவுளின் இச்சைப்படி அது நடக்கிறது. அதை செய்வதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்து கொண்டே இருப்போம். தந்தையின் வேலையை செய்து கொண்டே இருப்போம் என்பது நமக்காகத்தான் பகவான் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பின்னால் என்னிடம் விவரிக்கும் பொழுது பகவான் சொன்னார்கள், அவர்கள் அடித்தார்கள், ஆனால் அங்கே 20 பேர் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். அந்த 20 பேரில் சில பேர் இந்த பிச்சைக்காரனிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கி சென்றவர்கள். ஆனாலும் அந்த நேரத்தில் எனக்கு உதவுவதற்கு யாருமே முன்வரவில்லை என்று கூறி தேவ்கி, இதுதான் உலகம், யாரையும் உலகத்தில் நம்பிவிடாதே என்று சொன்னார். Do not trust anybody in this world என்று கூறினார். அதாவது மனித மனம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நாம் சுருக்கி கொள்ள வேண்டும், எடுத்து விட வேண்டும். எதிர்பார்ப்பே இல்லாமல் எல்லாவற்றையும் நடப்பவைகளை நடந்தபடி ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். அது நாம் கடவுளை சார்ந்து வாழ்ந்தால் மட்டுமே, கடவுளுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டுமே அது அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு வர முடியும். அதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அந்த பகவான், எல்லாவற்றையும் மன்னித்து அருளும் பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். கையை உயரை தூக்கி எப்பொழுதும் ஆசீர்வதித்தபடி இருக்கிறார். அபயஹஸ்தம். பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள், என்னை சார்ந்து வாழுங்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன். எதுவுமே வேண்டாம் என்று சொன்ன ஜஸ்டிஸ் பக்தவத்சல் மேடம், இப்படி சொன்னவர் யாருமே கிடையாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு தருவேன் என்று வாக்குறுதி சொன்னார் அல்லவா? அந்த பகவான் நமக்கும் அந்த வாக்குறுதியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவருடைய பாதங்களில் சமர்ப்பித்து நம்முடைய பிரார்த்தனையும் சமர்ப்பித்துக் கொள்வோம். ஒரு ஆனந்தமான லீலை ஒன்றை பார்ப்போம். 1994 என்று நினைக்கிறேன். அப்பொழுதுதான் ஆசிரமம், அந்த பெரிய கட்டிடம் ஆரம்பமாக இருந்தது. அதற்கு முன்னால் இந்த பழைய தர்ஷன் மந்திர் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன கட்டிடத்தை முடித்திருந்தார்கள். அங்குதான் பகவான் தொடர்ந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். நிறைய பக்தர்கள் வரும்பொழுது பகவான் ஒரு பகுதியாக மக்களை பிரித்து முதல் ஒரு பகுதி அனுப்புவார்கள். அவர்கள் சிறிது நேரம் உட்கார்ந்து பாடுவார்கள். சுவாமி நடந்து நடந்து அவர்களை எல்லாம் ஒருவர் விடாமல் அவர்கள் அருள் நோக்கால் நோக்கி அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவர்களை வெளியே அனுப்புவார். அடுத்து ஒரு பேட்ச் உள்ளே செல்லும். இதே மாதிரி பகுதியாக ஜனங்கள் உள்ளே வந்து செல்வார்கள். ஒரு பக்கம் பெண்கள் உட்கார்ந்திருப்பார்கள், அதற்கு எதிர்த்தாற்போல் ஆண்கள் உட்கார்ந்திருப்பார்கள். நடுவில் சிறிது தூரம்தான் இருக்கும் சின்ன கட்டிடம். அது பகவானின் பின்னால் பெரிதாக ஓம் எழுதியிருக்கும். நல்ல கூட்டம். ஒரு நாள் அப்பொழுது பகவான் ராஜகுமாரி முருகேசன் என்ற பக்தியை தெரியாதவர் இருக்க முடியாது. ஸ்ரீ முருகேஷ்ஜி அவ்வளவு பிரபலமானவர், பகவானுக்கு மிகவும் நெருங்கிய பக்தர். பகவான் அவரை ராஜா ராஜா என்று கூறி கொண்டாடினார். அந்த ராஜகுமாரி முருகேசன் அவர்களையும் அவர் கூட பாமா என்ற பக்தையையும் பகவான் சில மாதங்கள் தங்கச் சொன்னார். அவர்கள் அங்கே ஆசிரமத்தை ஒட்டி தங்கியிருந்தார்கள்.
ஆசிரமத்திற்குள் தங்குவதற்கு ஒரு வசதியும் இல்லை. அப்பொழுது வேறு எந்த கட்டிடமும் இல்லை. அருகிலேயே ஒரு வீட்டில் தங்கியிருந்தார்கள். தினமும் இந்த தரிசனத்துக்கு வருவார்கள். பகவானுடைய ஒரு பக்கம், பெண்கள் அமர்ந்திருக்கும் பக்கம் அவர்களும் உட்கார்ந்து கொண்டு பாடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் திருமதி பாமா அவர்களுடைய பிள்ளை தமிழரசன் சென்னையிலிருந்து வந்திருந்தார். அவர் எலக்ட்ரானிக் என்ஜினியர். பகவானிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்திருந்தார். முதல் முறையாக வந்திருந்தார். உள்ளே கூட்டம். சுவாமியே கூப்பிட்டாலொழிய யாரும் அவரிடம் போக முடியாது. இல்லை, ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் ஒழிய அவரிடம் யாரும் செல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஒழுங்கு அமைப்பு அப்பொழுது இருந்தது. அதற்கு தேவை இருந்தது. தமிழரசன் அந்த பழைய தரிசன் மந்திரனுடைய கதவு, உள்ளே நுழையும் கதவு இருக்கிறதல்லவா, அதற்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தார். பாமா அம்மா அவர்களுக்கு மனதில் ஒரே போராட்டம், பெரிய பிரார்த்தனை. பகவான், என்னுடைய பிள்ளை தமிழரசன் வந்திருக்கிறான், முதல் முறையாக வந்திருக்கிறான். தங்களுடைய பெரும் ஆசீர்வாதம் அவனுக்கு கிட்ட வேண்டும். தாங்கள் அவரை அருகில் அழைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் அருகில் அழைப்பதற்கு பகவானாக மனது வைக்க வேண்டும், இல்லை என்றால் ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? பக்தையினுடைய பிரார்த்தனை பகவானை சேராமல் இருக்குமா? பகவான் சிறிது நேரம் பக்தர்களை நோக்கிவாறு புகைப்பிடித்து கொண்டிருந்தார். அதன் பிறகு திடும் என்று பெண்கள் பக்கம் திரும்பி எங்கள் இருவரை பாடச் சொன்னார். திருமதி ராஜகுமாரி முருகேசன் அவர்களையும் ராஜலட்சுமி அம்மா அவர்களையும் ஒரு 4-5 பேர் அங்கே உட்கார்ந்திருந்தோம். பாடச் சொன்னார். பகவான் அன்றைக்கு திடும் என்று என்றும் இல்லாத ஒரு அதிசயமாய், இன்றைக்கு இவர்கள் பாடுவதை நாம் டேப் செய்வோம் என்றார், பதிவு செய்வோம் என்றார். உடனே சிறிது நேரத்தில் பரபரப்புடன் ஆசிரமத்துக்குள்ளிருந்து ஒரு டேப் ரெக்கார்டர் வந்தது. அதை சுவாமி முன்னால் வைத்தார்கள். அதில் கேசட் போட்டார்கள். பாடச் சொன்னார்கள் சுவாமி எங்களை. பாடி முடித்த பிறகு, எங்கே அது சரியாக பதிவாயிருக்கிறதா பார்ப்போம் என்றார். உடனே அதை போட்டு பார்த்தால் ஒன்றுமே பதிவாகவில்லை. நாங்கள் பாடிய பாடல் ஒன்றுமே, அதிலிருந்து சத்தமே வரவில்லை. அடடா, இது வேலை செய்ய மாட்டேன் என்கிறதே, ரிப்பேர் ஆகிவிட்டதா என்றெல்லாம் கேட்டார். பிறகு கொஞ்ச நேரம் முயற்சி செய்வது போல் செய்தோம். சுவாமி ஒரு ஆனந்தமான நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. எல்லோரும் பரபரப்போடு மிகவும் கவலையோடு, இது என்ன, இது சுவாமியே இருந்தார் போலிருந்து இப்படி கேட்கிறார், இது இப்படி சதி செய்கிறதே என்றெல்லாம் நினைத்தோம். சுவாமி சற்று நேரம் பார்த்துவிட்டு மிகவும் இயல்பாக, இங்கே இந்த டேப் ரெக்கார்டரை ரிப்பேர் செய்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். உடனே பாமா அம்மாவிற்கு உள்ளம் துள்ளிற்று மகிழ்ச்சியில். ஆஹா, சுவாமி நம்முடைய மகனை அருகில் கூப்பிடுவதற்காகத்தான் இந்த நாடகம் நடத்துகிறார்கள் என்று அவருக்கு உள்ளே தெரிந்துவிட்டது. உடனே அருகில் இருந்தவரிடம், என்னுடைய மகன் எலக்ட்ரானிக் என்ஜினியர், அவனால் இது சரி செய்து விட முடியும் என்று கூறினார். உடனே அது பகவானுக்கு சொல்லப்பட்டது. உடனே அவரை கூப்பிடுங்கள் என்றார். கிட்டத்தட்ட அந்த ரூமினுடைய வெளி என்று சொல்ல வேண்டும், அந்த கதவருகில் உட்கார்ந்திருந்த தமிழரசனுக்கு திடுமென்று ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அடித்தது. உடனே அவர் பரபரப்போடு பகவானிடம் வந்தார். சுவாமி அவரை பார்த்து, தம்பி, இது சரி செய்ய முடியுமா உங்களுக்கு என்று கேட்டார். முயற்சி செய்கிறேன் சுவாமி என்று அவர் சொல்லி, உடனே அதை பார்த்தார். ஒன்றுமே இல்லை. அந்த கெசட்டை எடுத்தார், இப்படி அப்படி பார்த்தார். அதில் உள்ளே இருந்த அந்த டேப் சற்று லூஸாக இருந்தது, அதை சுழற்றினார். பிறகு திரும்ப அதில் போட்டார். போட்டு, சுவாமி இப்பொழுது பாடி பார்க்கலாம் என்று சொன்னார். உடனே பகவான் எங்களை நோக்கி பாடலாம் என்று சொன்னார். அதற்கு பிறகு அது பதிவு செய்தார். அத்தனை நேரம் தமிழரசன் சுவாமியின் முன்னால் அமர்ந்திருந்தார், மிக அருகில். அது முடிந்தவுடன் சுவாமி அதை போட்டு பார்க்கலாம், பதிவாயிருக்கிறதா என்று பார்க்கலாமே என்றார். உடனே அதை போட்டார். அது நன்கு பாடியது. உடனே சுவாமி அகமகிழ்ந்து, ஆஹா, இதை நீங்கள்
தம்பி, இந்த தம்பி நன்றாக சரி செய்து விட்டார் என்று சொல்லி, தம்பி உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். தமிழரசன் சுவாமி என்று சொன்னார். என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். எலக்ட்ரானிக் இன்ஜினியர் என்று சொன்னார். பிறகு தமிழரசன் இந்த டேப் ரெக்கார்டரை சரி செய்து விட்டார், தமிழரசன் இந்த டேப் ரெக்கார்டரை சரி செய்து விட்டார் என்று 2-3 தடவை மிகவும் கொண்டாடி சொன்னார், பாராட்டி சொன்னார். அதன் பிறகு அவருடைய கையை பிடித்தார், அவருடைய தொடையில் ஒரு தட்டு தட்டினார், அவருடைய முதுகில் 2 தட்டுகள் தட்டினார். தமிழரசன் சௌக்கியமாக இருப்பார், தமிழரசன் சௌக்கியமாக இருப்பார் என்று சொல்லி அவருக்கு ஒரு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். இத்தனையும் அகமகிழ்ந்து பாமா அம்மா அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். சுவாமி, எப்பேற்பட்ட கருணை வெள்ளம் நீங்கள்! என்னுடைய ஒரு அந்த சிறிய பிரார்த்தனையை தாங்கள் மனதில் ஏற்றி இப்படி ஒரு பெரிய கருணையை என் மகனுக்கு செய்துவிட்டீர்களே. உங்களை தவிர இந்த மாதிரி யாரால் நாடகமாடி இப்படி ஒரு அன்பு வெள்ளத்தை, தங்களுடைய அன்பை எங்களுக்கு காண்பிக்க முடியும் என்றெல்லாம் அவர் மனம் உருகி உருகி நின்றார். அந்த கருணா சமுத்திரம் இன்றைக்கு நம்ம முன்னே இந்த சிலை வடிவில் மூர்த்தியாய் நின்று கொண்டிருக்கிறார். அர்ச்சாவதாரம் என்று சொல்வார்கள். இது ஒரு அவதாரம்தான், அது பகவானுடைய அவதாரம். இந்த மூர்த்தியில் பகவான் பெரும் கருணையோடு வீற்றிருக்கிறார். கையை உயரை தூக்கி ஆசீர்வதித்தபடி இருக்கிறார். அவருடைய கையிலிருந்து ஒளிக்கற்றைகள் வருவதை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதம் பெருகி வந்து கொண்டே இருக்கிறது. அவரோடு தன்னை இணைத்துக் கொள்பவர்களுக்கு அது தெரியும். அவருடைய நாமத்தை சொன்னால், அவரை சார்ந்து நாம் வாழ்ந்து வந்தால் அவருடைய கருணை எப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது என்று புரியும். அவரிடம் நம்முடைய இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகள், பகவானுடைய லீலைகள், எப்படியெல்லாம் அவர்கள் பக்தர்களோடு விளையாடினார், எப்படியெல்லாம் அனுகிரகம் செய்தார் என்பதை பார்ப்போம். எல்லோருக்கும் ஓம் பிரகாஷ் யோகினி மாதாஜியை தெரிந்திருக்கும். குமாரகோவில் என்ற இடத்தில் ஸ்ரீ ராம்ஜி ஆஷ்ரம் என்ற ஒன்றை நிறுவி அவர் அதை நடத்தி வந்தார். அதற்கு முன்னால் அவர் ஸ்ரீ பொன்னையா ஐயப்பன் என்ற ஒரு பெரிய ஆத்மா, அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்படி நடந்து கொண்டிருந்தார். அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அவர்தான் வழிகாட்டுதல் செய்து வந்தார். ஸ்ரீ பொன்னையா ஐயப்பன் ஐயப்ப சுவாமியிடம் மிகவும் பக்தி பூண்டவர். பல பூஜைகளையும் அபிஷேகங்களையும் தம் இருப்பிடத்திலேயே செய்து வந்து கொண்டிருந்தார். அவரை ஒருமுறை ஸ்ரீ முருகேஷ்ஜி என்ற பக்தர் திருவண்ணாமலைக்கு பகவானுடைய தரிசனத்திற்காக அழைத்துச் சென்றார். அப்பொழுது நவம்பர் மாத கடைசி, அது டிசம்பர் 1ஆம் தேதி பகவானுடைய ஜெயந்தி நாள். அதற்காக ஸ்ரீ முருகேஷ்ஜி இவரையும் அழைத்து சென்றிருந்தார். அங்கே திருவண்ணாமலையில் அந்த ஜெயந்தி விழாவில் என்ன நடந்ததோ தெரியாது. ஆனால் திரும்பி வந்த ஸ்ரீ பொன்னையா ஐயப்பன் அவராகவே இல்லை. அவர் உள்ளம், அவருடைய ஆத்மா, மனம் எல்லாம் யோகிஜி நிறைந்து இருந்தார். அவருக்கு யோகி ராம் சுரத்குமார் என்று கூத்தாடி கொண்டிருந்தார். ஆனந்தமாய் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை பற்றி பேசி பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தார். ஓம் பிரகாஷ் யோனிக்கு அவரை பார்த்தவுடன் இது என்ன, இவர் இப்படி மாறிவிட்டார் என்று சற்று பயமாக கூட இருந்ததாம். அதன் பிறகு ஸ்ரீ பொன்னையா ஐயப்பன் நிறைய நம் பகவானை பற்றி ஓம் பிரகாஷ் யோகினியிடம் எடுத்து சொல்லி, அவரிடம் சென்று அவரை தொழுதால் போரும், அவர்தான் என்னுடைய ஐயப்பன், அவர்தான் உன்னுடைய முருகன், அவர்தான் சிவன், அவர்தான் மகாவிஷ்ணு, அவர்தான் எல்லா தெய்வங்களும் என்று சொல்லி சொல்லி
ஆனந்தித்துக் கொள்வாராம். அதன் பிறகு அவர் ஒரு முறை மறுபடியும் பகவானிடம் தரிசனத்துக்காக சென்ற பொழுது அடுத்த முறை ஜெயந்திக்கும் தான் அங்கு வர விரும்புவதாக சொன்னார். உடனே பகவான் சொன்னார், இல்லை, திருவண்ணாமலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நாகர்கோவிலேயே இந்த பிச்சைக்காரனுடைய ஜெயந்தியை கொண்டாடுங்கள். இந்த பிச்சைக்காரன் கண்டிப்பாக அங்கே வருவான். வந்து நீங்கள் கொடுக்கும் உணவை ஏற்றுக்கொள்வான். அந்த உச்சிஷ்டத்தை தாங்கள் சாப்பிடலாம் என்றும் கூறினார், வாக்கு அளித்தார். உடனே இவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஆஹா, நம்முடைய திருவண்ணாமலை பகவான் நாகர்கோவில் வரவிருக்கிறார். அங்கு வந்து நம்முடைய ஜெயந்தி செலிப்ரேஷனில் கலந்து கொள்ளப் போகிறார். அவருக்கு பாத பூஜை செய்விக்க வேண்டும் என்று எல்லா ஏற்பாடுகளும் மிக பலமாய் அவர்கள் செய்திருந்தார்கள். திரு பொன்னையா ஐயப்பன் அவர்கள் ஓம் பிரகாஷ் யோகினியை பாத பூஜை நீதான் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். ஓம் பிரகாஷ் யோகினி மாதாஜியும் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொண்டு காத்திருந்தார்கள். சுவாமி வருவதாக இருந்தால் அவர் உணவை எடுத்துக்கொள்ளாமல் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதல்லவா? அதனால் அவர் வரும் வரையில் வெறும் பிஸ்கெட்டுகளும் பழங்களும் பால் இவை மட்டுமே எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். காலை 6 மணியிலிருந்து எதிர்பார்ப்பு பலமாக இருந்தது. அடிக்கடி வாசலில் ஓடி சுவாமி வருகிறாரா வருகிறாரா என்று தேடிக்கொண்டிருந்தார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். நாம சங்கீர்த்தனம் மிக அழகாக நடந்து கொண்டிருந்தது. 7 மணி ஆயிற்று, 8 மணி ஆயிற்று, 9 மணி ஆயிற்று, 10 மணி ஆயிற்று, 11 மணி ஆயிற்று. பகவான் வருவதாகவே தெரியவில்லை. இவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஏமாற்றமாக இருந்தது. இருந்தாலும் ஸ்ரீ பொன்னையா ஐயப்பன் அவர்கள் தன்னுடைய உற்சாகத்தை கொஞ்சமும் தளரவிடவில்லை. அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால், கண்டிப்பாக பகவான் வருவார், அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், அவருக்கு நாம் பூஜை செய்து அந்த உச்சிஷ்டத்தை நாம் இன்று சாப்பிட வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். ஓம் பிரகாஷ் யோகினி சிறிது கிண்டல் கூட செய்ய ஆரம்பித்து விட்டார். என்னது உங்கள் பகவான் எப்பொழுது வரப்போகிறார் என்றெல்லாம் கேட்டு. ஒரு 11:30 மணி இருக்கும். அப்பொழுது சாதாரணமாய் குமாரகோவில் படிவாசலில் ஒரு பிச்சைக்காரர் இருப்பார், கோவிந்தசாமி என்று பெயர். அவர் குடிகாரரும் கூட. அவரும் தாடி வைத்திருப்பார். அவர்தான் அந்த 11:30 மணிக்கு சுவாமி வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் வாசலில் பார்த்தால் இந்த கோவிந்த சுவாமி வந்து நிற்கிறார். ஆனால் கோவிந்த சுவாமியின் தலையில் ஒரு பச்சை தலைப்பாக இருந்தது. அவர் வரும்பொழுதே சற்று வித்தியாசமாக நடந்து வந்தார். ஒரு கம்பீரமாக இருந்தார். தன்னுடைய 2 கைகளையும் உயரே தூக்கி ஆசீர்வதித்தபடியே உள்ளே நுழைந்தார். எல்லோருக்கும் தமாஷாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் என்ன நடக்கிறது என்று புரியாமலும் இருந்தார்கள். அவர் சிரித்தபடியே ஒரு காலை, தன்னுடைய வலது காலை தூக்கி இடது காலின் முழங்காலின் மேல் வைத்து தட்சிணாமூர்த்தி போல் ஆனால் நின்று கொண்டிருந்தார். 2 கைகளையும் உயரே தூக்கியபடி. ஸ்ரீ பொன்னையா ஐயப்பன் அவர்களுக்கு, அவர்கள் பகவானிடம் நன்கு ஊறியவர்கள், பகவானுடைய நினைவில் ஊறியவர்கள், அவர் நாமத்தில் ஊறியவர்கள். அவர்களுக்கு சட்டென்று இதுதான் பகவான், பகவான் இன்றைக்கு இந்த ரூபத்தில் வந்திருக்கிறார் என்று மனதில் பட்டுவிட்டது. உடனே அவர் ஓம் பிரகாஷ் யோகினியை இவருக்கு நாம் பாத பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி வற்புறுத்தினார். ஓம் பிரகாஷ் யோகினி மாதாஜியை பாத பூஜை செய்ய வைத்தார். அவருடைய கோவிந்த சுவாமியின் காலை அலம்பிய நீரையும் தானும் பருகி மற்றவர்களையும் பருகச் செய்தார். பிறகு அவரை ஒரு பெரிய இலை போட்டு அன்றைய உணவை அவர்களுக்கு பரிமாறினார்கள். கோவிந்த சுவாமி அவர்கள் மிகவும் அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டார். சாதாரணமாக மற்ற நாட்களிலெல்லாம் என்ன செய்வார் என்றால், அவருக்கு உணவு படைத்தால் ஒரு பருக்கை கூட விடாமல் நன்றாக காலி செய்து அந்த இலையை கையில் எடுத்துக்கொண்டு போய் வெளியே போட்டு விடுவார். ஆனால் இன்றைக்கு பாதிதான் சாப்பிட்டார், நிறைய மீதி வைத்து விட்டார். இலையையும் எடுக்கவில்லை. அவர் மிக கம்பீரமாக நடந்து சென்றார். ஸ்ரீ பொன்னையா ஐயப்பன் அவர்கள் தண்ணீர் விற்று
அவருக்கு சேவை செய்தார். பிறகு அந்த உணவை எல்லோரும் பிரசாதமாக சாப்பிட்டனர். திரு பொன்னையாயப்பன் அவர்கள் சாப்பிட்டார். அதனால் மற்றவர்களும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டார்கள். ஆனாலும் எல்லோருக்கும் பகவான் வரவில்லையே, இந்த மாதிரி வேறு ஒரு உருவத்தில் வந்து விட்டாரே என்று ஒரு மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும். மறுநாளைக்கு அந்த கோவிந்த சுவாமியை பார்க்கும் பொழுது அந்த கோவிந்த சுவாமி சொன்னார், நேற்றைக்கு என்னால் இங்கு வர முடியாமல் போய்விட்டது, கள்ளக்காவிளை போக முடியுமாக ஆகிவிட்டது, அங்கு ஒரு பூஜை வைத்திருந்தார்கள், அதனால் அங்கு நான் சாப்பிட சென்று விட்டேன், அதனால் இங்கு சாப்பிட என்னால் வர முடியாமல் போய்விட்டது என்று கூறினார். அப்பொழுதுதான் ஓம் பிரகாஷ் யோகினியர் மற்றவர்களுக்கெல்லாம் பகவான் தான் நேற்றைக்கு அவருடைய ரூபத்தில் வந்து இவ்வளவு பெரிய லீலையை செய்துவிட்டார் என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் நல்லவேளை நாம் எல்லோரும் அவரை பகவானாகவே நினைத்து பகவானாகவே சேவை செய்து அவருடைய உச்சிஷ்டத்தையும் சாப்பிட்டோம் என்ற மனநிறைவு ஏற்பட்டது. திரு பொன்னையா ஐயப்பன் அவர்கள் ஆனந்த கூத்தாடினார். பகவான் சொன்னபடியே வந்து நம்முடைய சேவையை ஏற்றுக்கொண்டார் என்று அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர் 1985 வருடம் ஜூன் 25 திருவண்ணாமலை சென்று பகவானை தரிசிப்பதற்காக டிக்கெட் மதுக்கும் வாங்கி வைத்திருந்தார். ஆனால் அன்றைக்கு அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போய் படுக்கையில் விழுந்து விட்டார். ஓம் பிரகாஷ் யோகினி அவர்கள் அருகில் வந்தபோது அவர் சொன்னார், இன்றைக்கு நான் இந்த உடலை விடும் நேரம் வந்துவிட்டது என்று அவருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பகவானோடு ஐக்கியமாகிவிட்டார். என்றைக்கு திருவண்ணாமலை சென்று பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, அதற்காக டிக்கெட் முதற்கொண்டு வாங்கி வைத்திருந்தாரோ, அன்றைக்கு அவர் பகவானோடு இரண்டரை கலந்து விட்டார். பகவான் தன்னுடைய ஆனந்த லீலைகளை செய்து தங்களுடைய பக்தர்களையும் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுத்து தன்னோடு அரவணைத்துக் கொள்கிறார். இன்னொரு நிகழ்ச்சி சென்னையில் ஸ்ரீ ஆர்கே மூர்த்தி என்பவரும் அவருடைய மனைவி சுப்புலட்சுமி அடிக்கடி பகவானிடம் தரிசனத்திற்காக வருவார்கள். ஸ்ரீ ஆர்கே மூர்த்தி ஒரு பெரிய பதவியில் இருந்தார் ஒரு கம்பெனியில். பகவானை பார்த்த பிறகு அவரிடம் தன்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொடுத்து விட்டார், தன் உள்ளத்தை முழுவதுமாக கொடுத்து விட்டார். அவர்கள் எப்பொழுதும் பகவானுடைய ஜெயந்தியை டிசம்பர் 1 அவர்களுடைய வீட்டிலேயே எளிமையாக கொண்டாடுவது வழக்கம். அவர்கள் வீட்டில் அவர்கள் விநாயகர் கணபதி கோவில் ஒன்று கட்டி அந்த கணபதிக்கு கும்பாபிஷேகம் செய்திருந்தனர். அதனால் டிசம்பர் 1 அன்று அவருக்கு அபிஷேகங்கள் செய்து பூஜைகள் செய்து அவரையே பகவான் யோகிராம் சுரத்குமாராக பார்த்து அன்றைக்கு அவருடைய பிரசாதத்தை யாருக்காவது பகவானுக்கு பிடித்தமான பக்தர்கள் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு கொடுத்து அதற்கு பிறகு அவர்கள் சாப்பிடுவார்களாம். அந்த முறை டிசம்பர் 1 20 நாட்கள் முன்னால் அவர்கள் திருவண்ணாமலை சென்று பகவானிடம், நாங்கள் எப்பொழுதும் மிகவும் எளிய முறையில் எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஆனந்த விநாயகரையே தாங்களாக பாவித்து கொண்டாடி வருகிறோம். ஆனால் சென்னையில் பல இடங்களில் மிகவும் விமரிசையாக தங்களுடைய ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். அதனால் நாங்கள் இந்த தடவை வீட்டில் கொண்டாடாமல் மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டாடலாம் என்று நினைக்கிறோம் என்று சொன்னவுடன் பகவான் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, உங்கள் வீட்டிலேயே வழக்கம் போல் நீங்கள் கொண்டாட வேண்டும், அங்கு அந்த ஆனந்த விநாயகரையே நீங்கள் இந்த பிச்சைக்காரனாக பாவித்து எல்லாம் செய்யலாம், ஆனந்த விநாயகர் ஆனந்தமாய் அதை ஏற்றுக்கொள்வார், இந்த பிச்சைக்காரனும் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினாரா. உடனே இவர்கள் சொன்னார்களாம், சுவாமி நீங்கள் கண்டிப்பாக அன்றைக்கு எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும், உணவு உண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களாம். பகவான் சரி பார்ப்போம் என்று சொல்லிவிட்டாராம்.
ஆனால் இவர்களுக்கு மிகவும் நம்பிக்கை. பகவான் சொன்ன விதத்தில் கண்டிப்பாக பகவான் அன்று வந்து தங்கள் படைத்திருக்கும் உணவை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால் அன்றைக்கு வழக்கம் போல் ஆனந்த விநாயகருக்கு எல்லா பூஜைகளும் செய்து இவருக்கு பிடித்தமான சப்பாத்தி, சப்ஜி, அவருக்கு தயிர் மிகவும் எடுத்துக்கொள்வார். அதனால் இன்னும் பல ஸ்வீட் என்று பல வகையான உணவு வகைகளை அன்றைக்கு ரெடியாக செய்து வைத்து படைத்து வைத்திருந்தார்கள். இவர் வருவார் வருவார் என்று காத்திருந்தார்கள். இவர் வரவில்லை என்றாலும் யாரேனும் இவருடைய பக்தர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு இருந்தது. கடைசியில் 9:30 மணி 10 மணி யாருமே வரவில்லை. ரொம்ப வருத்தமுற்ற ஸ்ரீமூர்த்தி அவர்கள், சரி நான் இனி ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டியதுதான், யாரையுமே காணோமே என்று வருத்தத்தோடு வெளியே வந்தபோது அவர் ஒரு பெரியவர் அங்கு வந்து கொண்டிருந்தார் இவர் வீட்டை நோக்கி. அந்த பெரியவர் மறுபடியும் அவரை பார்த்தால் கையில் ஒரு விசிறி, ஒரு கொட்டாங்குச்சி, தலையிலே ஒரு பச்சை தலைப்பாகை, அதோடு ஒரு துணி மூட்டையும் கையில் வைத்திருந்தாராம். இவருக்கு அவரை பார்த்த உடனேயே ஏதோ மனதில் ஒன்று தோண்டி அவரிடம் போய் கெஞ்சினாராம், இன்றைக்கு எங்கள் குருதேவருடைய பிறந்த நாள், தாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய உணவை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி கேட்டாராம். ஆனால் அவரோ ஆங்கிலத்தில் பேசினாராம். அதெல்லாம் என்னால் முடியாது, இந்த தெருவில் யாரோ ஒரு வீட்டில் என்னை சாப்பிட கூப்பிட்டிருக்கிறார்கள், அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், உங்கள் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் என்று சற்று முறுக்கி கொண்டார். உடனே ஸ்ரீமூர்த்தி, இல்லை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், எங்கள் வீட்டில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், இங்கே ஆனந்த விநாயகர் இருக்கிறார் பாருங்கள், அவர் உங்களை கூப்பிடுகிறார், வந்து உணவு சாப்பிடும்படி என்று சொன்னவுடன் அந்த பெரியவர் மறுக்காமல், சரி அப்படி என்றால் நான் வந்து சாப்பிடுகிறேன் என்று, அங்கு பகவான் சொன்னார் அல்லவா, ஆனந்த விநாயகர் உங்கள் உணவை ஏற்றுக்கொள்வார், இந்த பிச்சைக்காரனும் ஏற்றுக்கொள்வான் என்று. ஆனந்த விநாயகர் பெயரை சொன்னவுடனே பகவானும் உள்ளே, அந்த பெரியவர் உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டார். அவருக்கு ஒரு பெரிய இலை போட்டார்கள். உடனே அந்த பெரியவர் ஸ்ரீமூர்த்தியை பார்த்து, நீங்களும் வந்து என் கூட சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். அப்படித்தான் பகவான் செய்வார் திருவண்ணாமலையில். அதே போல் இந்த பெரியவரும் சொல்லவே ஸ்ரீமூர்த்திக்கு இரட்டிப்பு சந்தோஷம். உடனே அவரும் உட்கார்ந்து கொண்டார். சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு பரிமாறினார்கள். அந்த பெரியவர் மிகவும் ரசித்து சாப்பிட்டார். அது சாப்பிடுவதற்கு முன்னால் அவர் கேட்டாராம், எனக்கு பிடித்தமான சப்பாத்தி சப்ஜி செய்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா என்று. உடனே அவர்களுக்கு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரே ஆனந்தம். எல்லாம் பரிமாறினார்கள். அவரும் நன்றாக சாப்பிட்டார். பிறகு மூர்த்திஜி, சுவாமி தாங்கள் இங்கேயே இருந்து சற்று இளைப்பாரி செல்ல வேண்டும் என்று கூறவும் அவர் சொன்னாராம், இல்லை இல்லை, நான் திருவண்ணாமலை போக வேண்டியிருக்கிறது, அங்கே எனக்கு அத்தனை வேலை காத்து கொண்டிருக்கிறது, நான் உடனே செல்ல வேண்டும் என்று கூறினாராம். இவர்களுக்கு மட்டும் ஒரு அதிர்ச்சி அவர் திருவண்ணாமலையை சொன்ன உடனே. ஆனால் ஒரே ஆனந்தம். அதற்கு பிறகு அவரை வழியனுப்ப வந்தார்கள். அந்த வழியனுப்பு வரும்பொழுது அவர் சற்று முன்னால் போவதை பார்த்தார்கள். அதற்கு பிறகு எங்கே சென்றார் என்றே தெரியவில்லையா. அந்த தெரு முழுக்க அவரை பார்க்கவே முடியவில்லை. அவர்களுக்கு நன்றாக ஊர்ஜிதமாயிற்று, அது நம்முடைய பகவான் திருவண்ணாமலையிலிருந்து வந்து அவர்களுடைய உணவை ஏற்றுக்கொண்டு பிரசாதத்தை விட்டு சென்றிருக்கிறார் என்று. ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. பகவான் தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காக எத்தனையோ உருவங்களில் வருகிறார். சில சமயம் ஒரு பசுவின் உருவில் வந்திருக்கிறார், வண்ணத்து பூச்சி உருவில் வந்திருக்கிறார், இல்லை சில பிச்சைக்காரர்கள் உருவில் வந்திருக்கிறார், பெரியவர்கள் உருவில் வந்திருக்கிறார். அவர் எந்த உருவத்தில் வந்தாலும் நம் மனதில் பக்குவம் இருக்குமானால், பக்தி இருக்குமானால், நம்முடைய உள்ளுணர்வு அவரை காட்டி கொடுத்துவிடும். அதற்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். அந்த பகவான் நம் முன்னே இப்பொழுது மூர்த்தியாக நின்று கொண்டு இதழ்களில் புன்னகையுடன் கையை உயரே தூக்கி ஆசீர்வதித்தபடியே இருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை நாம் சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான்,
ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். பகவானுடைய நாமம் எப்படி அவருடைய பக்தர்களை காப்பாற்றி வருகிறது என்பதை பார்த்து கொண்டே வருகிறோம். இது சற்று வித்தியாசமான நிகழ்ச்சி தான். ஆனால் இதிலும் பகவானின் நாமம் எப்படி கை கொடுத்தது என்று பார்ப்போம். ஸ்ரீ கண்ணன் ஐஏஎஸ் அவர்கள், அவர்களுடைய மனைவி சீதா இருவரும் பகவானிடம் பெரும் பக்தி பூண்டவர்கள். ஸ்ரீ கண்ணன் அவர்கள் பகவானை தரிசிக்கவே இல்லை. அவருடைய சமாதிக்கு பின்புதான் ஆசிரமத்திற்கு வந்தார். ஆனால் பகவானுடைய தெய்வீக மகிமையில் மனத்தை பறிகொடுத்து மிகுந்த பக்தியோடு அந்த குடும்பத்தினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மகள் ஸ்ரீகலா கனடாவிற்கு சென்று அவருடைய ஆராய்ச்சியை அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் நடத்தி வந்தார். அவருக்கு ஒரு ப்ரொஃபஸர், ஒரு கைடு. அவர் கனேடியன் தான், கனேடியன் சிட்டிசன்ஷிப், கனேடிய குடிமகனாக ஆகிவிட்டவர். ஆனால் இந்தியன் ஆரிஜின், இந்தியன் டேர்ன்டு கனேடியன். அவளுடைய அந்த ஆராய்ச்சி பணியில் பல சங்கடங்களை அவள் அனுபவித்தாள். டார்ச்சர் என்று சொல்வார்களே, லிட்ரலாக அவள் அந்த டார்ச்சரை அனுபவித்தாள். அத்தனை சேலஞ்சஸ் அவளுக்கு. ஒன்றொன்றையும் எப்படியோ அவள் சமாளித்து கொண்டே வந்தாள். கடைசியாக ஒரு பெரிய சேலஞ்ச், அவள் ப்ராஜெக்டை முடித்து விட்டாள். அதை சப்மிட் பண்ணியாகிவிட்டது. அந்த பப்ளிகேஷனை பார்த்த இவளுடைய கைடு ப்ரொஃபஸர் ஒரு கனேடியன் ப்ரொஃபஸரிடம் அவர்கள் அதே மாதிரி அந்த ரிசர்ச் புஸ்தகத்தை படிக்க கொடுப்பார்கள். அவர்கள் அதற்கு பிறகு வைவா ஊசி என்று நேரிடை காணல் இருக்கும். அதிலும் பல கேள்விகள் கேட்டு மாட்ட பார்ப்பார்கள். அதையும் நாம் வெற்றிகரமாக முடித்த பிறகே நமக்கு டிகிரி கிடைக்கும். அந்த ப்ரொஃபஸர்களில் அந்த கனேடியன் ப்ரொஃபஸர் இவளுடைய கைடின் தூண்டுதலினாலோ இவளுடைய போராத காலமோ அவர் சொல்லிவிட்டார், இது பிளேஜியரிசம், நீ யாரையோ பார்த்து காப்பி எடுத்து இந்த கருத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறாய், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு கில்லர் என்று பெயர் உண்டு, உன்னை மாதிரி மாணவர்களை நான் எழும்ப விடமாட்டேன் என்றெல்லாம் மிக கடுமையான மொழியில் சாடினாராம். இவளுக்கு ஒரே மனதுக்குள் கலவரம். இது என்ன சோதனை மேல் சோதனை, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் ஆராய்ச்சி செய்து எத்தனையோ மனக்குழப்பங்கள், எத்தனையோ உடல் அசௌகரியங்கள், இத்தனையும் தாண்டி கடுமையாக உழைத்து படித்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணி முடித்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு கடுமையாக இப்படி அப்யூஸ் செய்ய வேண்டுமா தன்னை என்றெல்லாம் ஒரே குமைந்து போனாள். தன்னுடைய தாய் தந்தையருக்கு உடனே ஃபோன் செய்தாள். ஏனென்றால் அவளுக்கு வைவா ஊசி வைத்திருக்கிறார்கள். 4 ப்ரொஃபஸர்ஸ், அதில் அந்த பேனல் ஆஃப் 4 ப்ரொஃபஸர்ஸும் அவளை கேள்வி மேல் கேள்வி கேட்பார்கள். அவளுடைய ப்ராஜெக்ட் வைத்து அவள் அதில் வெற்றிகரமாக பதில் சொன்னால்தான் அவளுக்கு அந்த டிகிரியே கிடைக்கும். அவளுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஃபோன் செய்தவுடன் அவர்கள் சொன்னார்கள், நீ கவலைப்படாதே, நமக்கு பகவான் யோகிராம் சரத்குமார் இருக்கிறார், அவருடைய நாமத்தை நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோம், அவர் உன்னை காப்பாற்றுவார், உனக்கு சங்கடம் வராமல் பார்த்துக்கொள்வார் என்று ஆறுதல் சொல்லி அன்றைக்கு விடாமல் நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். நாள் முழுவதும் நாமம் 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 நாமத்தில் மூழ்கி எழுந்தார்கள். பிரார்த்தனை, ஸ்ரீகலாவை காப்பாற்றுங்கள், ஸ்ரீகலாவை காப்பாற்றுங்கள். எங்கேயோ ஒரு தூர தேசத்தில் போய் உட்கார்ந்து அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் சமாளித்து தனியே சமாளித்து எவ்வளவு கடுமையாக உழைக்கிறார்கள் நம்முடைய இந்திய மாணவர்கள். அவர்களுக்கு பல விதங்களில் சேலஞ்சஸ் வருகிறது.
தாங்கள்தான் இந்த ஸ்ரீகலாவை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். அதில் பாருங்கள், அவருடைய நாமம் சொல்ல ஆரம்பித்த பிறகு அந்த நாமத்தின் மகிமை எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் கனடாவில் அந்த யூனிவர்சிட்டியில் ஸ்ரீகலாவின் ப்ரொஃபஸர்கள் 4 பேர், இந்த கடுமையாக நடந்து கொண்ட அந்த ப்ரொஃபஸரை பார்த்த மற்ற 3 ப்ரொஃபஸர்ஸ்களும் 3 பேராசிரியர்களும் அவரை கேள்வியே, அந்த வைவா ஊசி என்ற நேர்காணலில் அவரை கேள்வியே கேட்க விடாமல் இவர்களே மாறி மாறி கேள்வி கேட்டு இவளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அந்த வைவா ஊசியை அவள் வெற்றிகரமாக முடித்தாள். அது மட்டுமல்ல, எந்த ஒரு ப்ரொஃபஸர் இவ்வளவு கடுமையாக இவளிடம் நடந்து கொண்டு இவளுடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருந்தாரோ அவரை எடுத்து விட்டார்கள். அந்த எக்ஸாமினேஷன் போர்டிலிருந்தே எடுத்து விட்டார்களாம். ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய பகவானின் நாம மகிமையை படிக்க படிக்க ஸ்ரீகலாவுக்கு எப்படி இருக்கும்? நாமம் நமக்கு ஒரு பெரும் துணை. நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல், எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் கூடவே நம்முடைய பகவான் வந்து ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு உதவி செய்து வழிகாட்டுதல் செய்து பாதுகாப்பு கொடுப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் கேட்பதெல்லாம் என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள், என் தந்தை ஓடி வந்து உங்களை காப்பாற்றுவார் என்பதுதான். சில சந்தேகங்களை என்னிடம் தெரிவிக்கிறார்கள். ஒருவர் கேட்டார், நம் பகவான் பக்தர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வாரா? ஏன் பக்தர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது? அவர்கள் எல்லோருமே அவருக்கு சமம்தானே? அவர் உலகத்துக்கே தந்தை அல்லவா? அப்பொழுது தங்கள் குழந்தைகள் எப்படி இருந்தாலும் பெற்றோர்கள் அவர்களுக்கு நன்மைதானே செய்வார்கள் என்றெல்லாம் அவர்கள் கேட்பது மிகவும் நியாயம். ஆனால் இதில் ஒரு நியதி இருக்கிறது. பகவானை போன்ற மகாத்மாக்கள் கடவுளுடன் ஒன்றியவர்கள், கடவுளாகவே ஆனவர்கள். இந்த உலகத்தில் இந்த உலகத்தின் நடைமுறைகள் அத்தனையுமே கடவுள் எழுதிய ஸ்கிரிப்ட் தான். கடவுள்தான் இந்த உலகத்தை, இந்த காஸ்மாஸை, இந்த பிரபஞ்சத்தை நடத்தி வருகிறார். இது நடக்கும் ஒவ்வொன்றும் கடவுளின் நிச்சயால் மட்டுமே நடக்கிறது. சமுத்திரம் என்றால் அது அலைகளோடு இருக்க வேண்டும், ஆழத்தோடு இருக்க வேண்டும், பறந்து இருக்க வேண்டும், அதற்குரிய குணாதிசயங்களுடன் அது செயல்பட வேண்டும். அதற்கு ஒரு நியதி இருக்கிறது, அதில் அது கட்டுப்பட வேண்டும். அப்படி ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பாதை இருக்கிறது. இந்த உலகத்தை கர்ம வினை என்ற ஒரு பெரிய விதியின் மூலமாக உலகத்தை நடத்தி வருகிறார். அதன்படி பார்க்க போனால் இப்பொழுது வந்திருக்கும் இந்த கொரோனா வைரஸ் அந்த கடவுளின் இச்சைக்கு உட்பட்டு தான் வந்திருக்கிறது. நாமே சில விதிமுறைகளை, இப்பொழுது நாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தி வருகிறோம், நாம் சில விதிமுறைகளை வகுக்கிறோம், அது ஒழுங்காக நடந்து வருவதற்காக. பிறகு நாமே அதை மீறினால் அந்த ஒழுங்குமுறையை யார் பின்பற்றுவார்கள்? கடவுளே ஏற்படுத்திய விதிமுறையை கடவுளே மீறக்கூடாது. ஸ்ரீராமர் சமுத்திரத்தை கடப்பதற்கு முன்பு 3 நாள் தவம் இருந்து சமுத்திரராஜனை கேட்கிறார், எனக்கு வழி விடு என்று. ஆனால் 3 நாட்களும் ராமருடைய தபஸ் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய தமத்தையும் மீறி அந்த சமுத்திரராஜனிடம் எந்தவித மாற்றமும் இல்லை, வழியோ வரவில்லை. ராமருக்கு மிகவும் கோபம் வந்து தன் கையில் வில்லை எடுத்தார். அப்பொழுது சமுத்திரராஜன் வெளிப்பட்டு கையை கூப்பியபடி, சுவாமி, தாங்கள் வகுத்த விதிமுறைப்படிதானே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் எப்படி உடனே என்னுடைய தண்ணீரை கட்டுப்படுத்தி உங்களுக்கு வழிவிட முடியும்? என்னை நம்பி இருக்கும் இந்த சமுத்திரத்தில் வாழும் அத்தனை உயிர்களும் என்ன ஆகும்? திடமென்று எனக்கு வகுத்த
நீங்கள் வகுத்த விதிமுறையை நான் மீறினால் எத்தனை சங்கடங்கள் நேரும், எத்தனை உயிர்கள் அதனால் பாதிக்கப்படும், நான் எப்படி நீங்கள் வகுத்த விதியை மீற முடியும் என்று கேட்டார். அதன் உண்மையை ஸ்ரீராமர் உணர்ந்து சாந்தமானார். அதன் பிறகுதான் அவர்கள் அந்த சமுத்திரராஜனை வேறு ஒரு வழி சொல்லிக் கொடுத்து அந்த கற்களை போட்டு கற்களால் பாலம் கட்டி அவர்கள் கடந்து இலங்கை சென்றார்கள். இது எல்லா அவதார புருஷர்களுக்கும் உண்டு. அவர்கள் கடவுள் நடத்தி வரும் இந்த நடைமுறையை மாற்றவே மாட்டார்கள். அவர்களுக்கு அதற்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் வகுத்தது தானே, கடவுளோடு ஒன்றியவர்கள் அல்லவா. ஆனால் அதற்கு ஒரு விலக்கு உண்டு. அந்த கடவுளையே நாம் துதித்து துதித்து வேண்டினோமானால் நம்முடைய விதியை மாற்ற அவர்களால் முடியும். நாம் அதற்குரிய தவத்தை செய்ய வேண்டும். ஒரு திரைப்படத்தை உருவாக்கி ஒரு இயக்குனர் அதை வெளியிட்ட பிறகு அதில் ஏனேனும் மாற்றங்கள், அந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அங்கே அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோவையோ இல்லை வில்லனையோ உன்னுடைய டயலாக் சரியில்லை, இதை நீ மாற்றிக்கொள் என்று சொல்ல முடியுமா? ஆனால் அதை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதை டைரக்டரிடம் சொல்ல வேண்டும். அதுவும் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி முறையிட்டால்தான் அந்த டைரக்டரும் அந்த மாற்றம் சரி என்றால் மட்டுமே அவர் அதை மாற்றி வெளியிடலாம். அதுபோல் கடவுள் விதிமுறைகளை வகுத்து அதன்படி இந்த உலகத்தை நடத்தி வருகிறார். பகவான் ஒருமுறை என்னிடம் சொன்னார், நாங்கள் பெரும் மாற்றங்களை இந்த உலகத்தில் கொண்டு வர மாட்டோம். என் தந்தையின் இயற்கை நியதியை நாங்கள் மாற்ற மாட்டோம். ஆனால் தந்தையுடைய அருளை வேண்டி ஏங்கி முறையிடும் பக்தர்களுக்கு அதை மாற்றுவதற்கு உரிமை உண்டு என்று கூறினார். அதனால் தான் பகவான் சொல்கிறார், என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள், என் தந்தை உடனே ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார், வழிகாட்டுவார், பாதுகாப்பு தருவார் என்று. நாமத்தை சொல்லாமல், கடவுளை பற்றி நினைக்காமல், கடவுள் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது சரியில்லை அல்லவா? ஒரு மாணவன் பேப்பரில் எதுவுமே எழுதாமல் தன்னை பாஸ் பண்ணிவிட வேண்டும், ஆசிரியர் தன்னை பாஸ் செய்துவிட வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏதோ கொஞ்சம் எழுதினால் கூட கிரேஸ் மார்க்ஸ் என்று சொல்வார்கள், அதை போட்டு கூட பாஸ் பண்ணி விட்டு விடலாம். ஒன்றுமே எழுதாத பேப்பரில் அதை செய்வதற்கு ஆசிரியருக்கு அதிகாரம் கிடையாது. அதுபோல் மகாத்மாக்கள் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வர மாட்டார்கள். இயற்கையின் நியதியை, நம் பகவானை பார்த்தீர்களானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்யும் பொழுது அதிரடி உதவிகள் வராது. இயற்கையை ஒட்டி நமக்கு மாற்றங்களை தருவார். இயற்கையை ஒட்டி தான் அந்த அற்புதங்களும் நிகழும். அதனால் அவரவர்கள் கர்ம வினைப்படி அவரவர்களுக்கு வரும் துன்பங்களை நாம் ஓரளவுக்கு சமாளிக்கத்தான் வேண்டும். ஆனால் அதே சமயம் நமக்கு தாங்க முடியாமல் போகும்பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி அழைத்தால் உடனே உதவி வரும். அந்த கருணையின் பங்கு உண்டல்லவா உலகத்தில். கருணையின் விசேஷமே அதுதான். அப்பொழுது அவர்கள் மகாத்மாக்கள் நினைத்தால் அந்த கர்ம வினையின் வேகத்தை அடக்குவார்கள், இல்லை கர்ம வினையின் பலனை முழுவதுமாக அகற்றிவிடவும் செய்யலாம். நம்முடைய தவத்தின் வலிமையை பொறுத்தது. ஆக நம்முடைய பல நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பகவானுடைய நாமத்தை சொல்லி அவரிடம் வேண்டினால் உடனே உதவி வரும், வழிகாட்டுதல் வரும், பாதுகாப்பு வரும். அது கேட்பவர்களுக்குத்தான். கேட்டால் கிடைக்கும், கதவை தட்டினால் திறக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது உண்மை. நாம் கேட்க வேண்டும், என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஏன் கடவுளுக்கு தெரியாதா என்றால், அந்த அளவுக்கு நமக்கு சரணாகதி இருந்தால் கடவுளே எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவார். அந்த சரணாகதி இல்லை என்றால் நாம் இப்படி கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் கூட சொல்ல மாட்டார். அவர் எதற்கு சொல்ல வேண்டும்? ஆக நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? பகவானுடைய பெரும் கருணை அவருடைய பக்தர்களுக்கு, அவருடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு. நாமத்தை சொல்லுதல் மிக எளிது.
எல்லா விதமான தவங்களிலும் மிக எளிமையானது, அது சுலபமானது. அதை கூட நாம் செய்யாமல் பெரும் நன்மைகளை அவரிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு இந்த உலகம் இந்த மாதிரி ஒரு பெரிய சங்கடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்றால் அதில் எத்தனையோ பேர்கள் காலங்காலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து எத்தனையோ கெட்ட கர்மாக்களை செய்தவர்கள் அனைவரும் இதில் அடங்கியுள்ளனர். அப்படி ஒரு பெரிய கர்மவினை இந்த உலகத்தை அந்த கொரோனா வைரஸ் என்ற கிருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமியின் வடிவில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அந்த கிருமி காரணமல்ல, நம்முடைய கர்ம வினைகள் தான் காரணம். அதையும் மீறி நமக்கு ஒரு பெரும் நன்மை நடக்க வேண்டும் என்றால் நாம் இறைவனை நினைக்க வேண்டும். இறைவனை நினைப்பதற்கு தான் நமக்கு இந்த தேகம், இந்த உடல், இந்த வாழ்க்கையெல்லாம். அதை மறந்ததினால்தான் பகவான் சொல்வார், வாட் இஸ் சின் என்று பகவானிடம் கேட்டபொழுது சொன்னார், forgetting God is the sin என்றார். Remembering God is right, forgetting God is all wrong. It's only when you forget God, நம்ம இந்த கடவுளை மறக்கும் பொழுதுதான் அதர்ம செயல்களில் ஈடுபடுகிறோம். அந்த கடவுளிடம் இருக்கும் பயம் போய் மனம் இஷ்டப்படி நடக்க ஆரம்பித்து விடுகிறது. இதை நினைவில் கொண்டு பகவானிடம் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் வேண்டிக் கொண்டே இருப்போம். உரிய தருணத்தில் அவர் ஒரு பெரும் நன்மை செய்து அதிவிரைவிலேயே நம்மை எல்லாம் இதிலிருந்து மீட்டெடுத்து விடுவார். அந்த நம்பிக்கை அவருடைய பக்தர்களுக்கு இருக்கிறது. இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம்.